ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தை தான் குறிப்பிட்டு சிலருக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பு நிறைந்த மாதம் என்று சொல்லலாம். அதில் ரொம்ப சிறப்பான மாதமாக குறிப்பிடுவது ஆடி மாதத்தை சொல்லலாம். ஸோ ஆடி மாதம் பிறக்கும்போது சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு திசையில் பயணம் செய்வார். அதனால் ஆடி மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதமாக சொல்லப்படும். இந்த ஆடி மாதம் இந்த டைம் கரெக்டாக ஜூலையுடைய 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரப்போகுது. ஆடி மாதம் பிறக்கக்கூடிய அன்றையிலிருந்து கவனமாக இருக்க வேண்டிய 5 ராசிக்காரங்க இருக்கிறீங்க. ஸோ கடக ராசியில் சூரியனுடைய பயிற்சி இந்த நாளில் நடைபெறுறதுனால இந்த 5 ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிருக்கு. ஸோ என்ன மாதிரி கவனமாக இருக்கணும், ஸோ அந்த ராசிக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி இருந்ததுன்னா கவனமாக இருக்க வேண்டியதையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஜோதிடத்தில் மிருகங்களுடைய அரசனாக சூரிய பகவான் குறிப்பிடப்படுகிறார். சூரிய பகவானுடைய அமைப்பால் ஒருவருக்கு மரியாதை, அந்தஸ்து, தன்னம்பிக்கை, தலைமை பண்பு உள்ளிட்டவை தரக்கூடிய கிரகமாகவும் பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த சூரிய கிரகம் 2026 ஜூலை 16ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை கடக ராசியில் சந்திக்க இருக்கிறார். சந்திர பகவான் ஆளக்கூடிய ராசி கடகம். அதனால் ஜோதிட ரீதியாக சூரியன் மற்றும் சந்திரன் இடையே உறவு பொதுவாக நட்பு ரீதியான நிலையாக கருதப்படுது. அந்த நிலைத்தன்மை தான் இப்போ இந்த ஆடியில் உருவாக போகுது. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மாத காலம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். இவர் இப்போ கடக ராசியில் சூரியன் சஞ்சாரம் நடக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் சூரியன் நெருப்பு கிரகமாகவும் கஜேந்திரன் தத்துவத்தை கொண்டவர் என்பதால் 2 இயல்புகளும் வெவ்வேறானவையாக பலனை கொடுப்பார். அதனால் பல நேரங்களில் சாதகமற்ற பலனை தரக்கூடியதாக அமையும். ஸோ கடக ராசியில் சூரியனுடைய சஞ்சாரம் நடக்கக்கூடிய காலத்தில் சில ராசிக்காரங்க அதிக உணர்வுபூர்வமாக நடந்து கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரங்களுக்கும் உணர்வு பூர்வமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஆடி மாதம் சாதகம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் நினைப்போம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சில ராசிக்கு குறிப்பிடப்படுது. ஸோ அதனால் யார் யாருக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆடி மாதம் ஆன்மீக மாதமான மாதம் மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக ரொம்ப இம்பார்ட்டண்டான மாதம். அதனால் யாருக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு கவனமாக இருக்க வேண்டியது மேசமில் பிறந்த மேசராசிக்காரங்க தான். மேசராசி என்பர்களே, சூரியனுடைய சஞ்சாரம் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சூரியனுடைய இந்த அமைப்பானது ஆடி மாதத்தில் உங்கள் நிலைமை சற்று சாதனைமற்ற நிலையாக கருதப்படுது. இந்த காலத்தில் உங்களுடைய உறவுகளில் இணக்கத்தன்மை குறைவாக காணப்படும். அதுவும் கல்வி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கவலை தரக்கூடியதாக இருக்கும். மெயினாக உச்சம் பெற்ற குருவோடு சூரியன் சஞ்சரிக்க உள்ளதால் ஆசிரியர்களையும் குருமார்களையும் மதித்து நடக்க வேண்டும். உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வோடு செயல்படுவது அவசியம். அப்போ தான் இந்த மாதத்தில் உங்கள் காதலும் துணையோ அல்லது குழந்தைகள் குறித்த கவலைகள் அதிகரிக்காமல் இருக்கும். தாயின் உடல்நலில் கவனம் செலுத்துவது முக்கியம். மெயினாக குடும்பத்தில் சச்சரவுகளை தவிர்ப்பது அவசியம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சச்சரவுனால் நீங்கள் பெரிய இழப்பு சந்திக்க வேண்டியது இருக்கும். பரிகாரமாக உங்களால் இயன்ற அளவு ஏழைகளுக்கு உதவுவது, உணவு அளிப்பது நல்லது. ஸோ அதை செய்திடுங்க. 2வது எந்த ராசிக்கு கவனமாக இருக்கணும்னா சிம்மம் ராசிக்கு கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்கு ஆடி மாதம் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பலனை சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சூரியனுடைய இந்த நிலை காரணமாக உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் சந்திக்க நேரிடும். மெயினாக உங்களுடைய உடல்நலம் தொடர்பாக கவனம் செலுத்தணும். சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். மெயினாக தலைவலி மற்றும் தூக்கமின்மை போன்ற தொந்தரவுகள் உங்களுடைய அன்றாட பணிகளை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டைம் அரசு சார்ந்த வேலைகளை முடிப்பதில் சரியான திட்டமிட தேவை. உடல் விஷயத்திலும் திட்டமிட தேவை. குடும்பத்திலையும் பணியிடத்துலையும் கூட வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்கணும். இல்லைனா இந்த மாதத்தில் எந்த ஒரு இழப்பையும் அடைவது இருக்குது. நீங்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு கடின உழைப்பு தேவை.
அதனால் கடின உழைப்பை வந்து போட மறக்காதீங்க. இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. உங்களுக்கு பரிகாரமாக அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று மன உருகி வழிபாடு செய்தீங்கன்னாவே உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். அதனால் சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு விருச்சக ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சூரியன் பயிற்சி அடைய இருக்கிறார். இந்த அமைப்பானது உங்கள் ராசிக்கு சாதமானதாக கருதப்படவில்லை. இந்த மாதத்தில் உங்களுக்கு கலவையான பலன்கள் மட்டுமே கிடைக்கும். குறிப்பாக தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் அது தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. அதுவும் உத்தியோகத்தில் வேலையை மாற்ற நினைத்தீங்கன்னா செயல்படுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதோடு எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே சமயம் வேலை தொடர்பாக எந்த விதமான ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பெரியவர்களோடு வாக்குவாதமும் செய்வது அல்லது நன்மைகள் சார்ந்த வகையான கருத்துக்களை தெரிவிப்பது இது எல்லாமே இந்த மாதம் தவிருங்க. பண பரிவர்த்தனை மற்றும் முதலீடு தொடர்பான விஷயங்களும் மிகவும் பாதுகாப்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுங்க. இல்லைனா பண இழப்பு நேர்ந்துடும். பரிகாரமாக இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் உணவில் உப்பின் அளவை குறைத்து கொள்வது நல்லது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் உப்பு கொள்வதை தவிருங்க. இதுதான் உங்களுக்கு பரிகாரம். இதை செய்தீங்கன்னா நல்லது நடக்கும். நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பமில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன எச்சரிக்கைங்கிறத வாங்க பார்க்கலாம். கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் 6ஆம் வீடான சூரியன் வந்து ரேகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சூரியன் மாற்றம் கும்பராசிக்கு சாதகம் மட்டும்தான் என்பது கண்டிப்பாக சொல்ல முடியாது. திருமணம் சார்ந்த முயற்சிகள் அல்லது திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். கடக ராசியில் சூரிய பயிற்சி மற்றும் கும்பராசியின் மீதான அதன் தாக்கம் இந்த காலத்தில் உங்கள் வேலை அல்லது தொழில் தொடங்க உங்களுடைய எதிரிகளின் விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்படுது. உங்களுடைய நிதிநிலையை பராமரிப்பது, முதலீடு விஷயங்களை மிகவும் நுட்பமாக யோசித்து செயல்படுவது நல்லது. ஆரோக்கிய தொடர்பாக கவனமாக இருந்தால் உடல்நலம் மேம்படும். சிலருக்கு சளி, இருமல் போன்ற தொந்தரவுகள் ஏற்படும். அதுவும் இந்த மாதத்தில் உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு சிறந்த வெற்றிகளை தேடித்தரும். அதை பண்ணுங்க. அரசு நிர்வாகம், அரசு திட்டங்களில் நல்ல பலன்களை பெறலாம். பரிகாரமாக கோதுமை மற்றும் வெல்லம் கலந்ததை பசுவுக்கு கொடுங்க, நல்லது நடக்கும். ஃபைனலாக எந்த ராசிக்கு கடைசியாக எச்சரிக்கைனா மீனமில் பிறந்த மீன ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ள இந்த ஆடி மாதத்தில் கலவையான பலன்கள் கிடைக்கும். குடும்பம் மற்றும் பணியிடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உங்களுடைய அன்பை உங்கள் காதல் துணை எதிர்பார்ப்பார். குழந்தைகளையும் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்று எந்த ஒரு விஷயத்தில் ஆடவத்தோடு அணுகக்கூடாதோ அதை நீங்கள் கண்டிப்பாக அணுகக்கூடாது. கல்வி தொடர்பான விஷயங்களை மிக கவனத்தோடு அணுகுவது அவசியம். உங்கள் ராசி அதிபதியான குரு கடகத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இடத்துல சூரியன் சேர்க்கை நடப்பதால் உங்கள் கவன சிதறல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் சூரியனால் ஏற்படக்கூடிய எதிர்மறை தாக்கங்களை குறைக்க குருவின் அருள் கிடைக்கும். பரிகாரமாக இனி ஆடியில் தினமும் கணபதி மற்றும் குரு வழிபாடு செய்துவிட்டு வேலைகளை தொடங்குவது அவசியம். அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். அதனால் அது மாதிரி பண்ண முயற்சி பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ உங்களோட ராசிகளுக்கு யாருக்கெல்லாம் எச்சரிக்கையோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை இந்த வீடியோ பார்த்த அத்தனை ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.